ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் கர்ட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கர்ட் ரைஸை பச்சரிசி யூஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப குலைவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய், சின்ன வெங்காயம், வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் செய்யும் போது தயிர் உள்ளே போட்ட உடனே பிரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதனால் நல்லா வெங்காயத்தை இப்போவே வதக்கி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் முன்னாடியே போட்டுட்டா. இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, திராட்சை உங்கள் விருப்பம்தான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கூடவே தட்டி வச்ச இஞ்சி இதையும் நல்லா வதக்கி விட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்குள்ளே கொட்டுறதுக்காக 1 கப் தயிரில் 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த மோரை உள்ளே ஊற்றிக்கலாம். எப்போதுமே தயிர் சாதத்துக்கு 1 கப் தயிருக்கு 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 கிளாஸ் பச்சரிசி, அதாவது 1/4 கிலோ பச்சரிசியை நல்லா குலைவாக வேகும்படி தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குலைவாக இருக்குன்னு. இப்போ சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. சாதம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மசிச்சு விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்ச மோர் ரெடியாக இருக்குதுங்க. இதை அப்படியே உள்ளே கொட்டிக்கலாம். சாதம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உள்ளே கொட்டுங்க. ரொம்ப கொதிக்கும் போது கொட்ட வேண்டாம். சின்னதாக கட்டிகள் இந்த மாதிரி சாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாதம் சாப்பிடும்போது அந்த தயிர் சாதத்தை மேலே தூவிக்கிங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தயிர் சாதம். இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சாதம் சாப்பிட்றதுக்காகவே சில பேர் ஹோட்டல் போவாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் தாங்க. அதையும் எப்படி செய்யலான்னு ஒரு குட்டி வீடியோவாக பார்த்துடலாம். ரீசன்ட் டைமில் கிடைக்கிற மாங்காயை வச்சு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேங்கோ பிக்கல் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு 4 மாங்காயை எடுத்து வச்சுக்கலாம். தோல் எதுவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பர் இல்லைனாலும் கேரட் பீட்ரூட் துருவல்ல அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் உப்பு, கூடவே குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திரும்பவும் ஒரு 4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு நல்லெண்ணெய் நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. சைடில் எண்ணெய் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த சூடான பிக்கில் இன்றைக்கி நான் தயிர் சாதத்தோட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் டீட்டெயிலாக இந்த பிக்கிள் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதமும் இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.